ரேடியோ சகாப்தம். மதுரை நமக்கு தந்த ஒரு தமிழ் கொடை. உழைப்பால் கதை சிறப்பால் கலை திறத்தால் கவின் நடிப்பால் உழைப்பால் உயர்ந்த இமயம் அட இதுதாண்டா இயக்குநர்களின் சிகரம் என்று சொல்ல வருகிறார் விவேக். என்னை பேச வைக்கும் தமிழுக்கும் வாழ வைக்கும் தமிழ் மக்களுக்கும் என் வணக்கம். எல்லாரும் 2 நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாதுன்றாங்க. என்னால் 20 நிமிஷத்துக்கு குறைஞ்சு பேசவே முடியாது. ஒரு சகாப்தத்தை சந்திக்கிற மேடை இது. இதுல மேடையில் விட்டிருக்கிற பெரியவர்களெல்லாம் பார்த்தா ரொம்ப இங்கே வந்திருக்கிற ராஜ் டிவியின் உரிமையாளர்கள் 4 அவர்களே, எல்லாரும் இன்னைக்கு வந்து தியேட்டர்லாம் மூடிட்டு காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு இருக்க நேரத்தில் தியேட்டரும் நடத்தி காம்ப்ளெக்ஸும் நடத்திக்கிட்டு இருக்க அபிராமி ராமநாதன் அவர்களே, கமல் சார் பாஷையில் சொல்லணும்னா அபிராமின்னு தான் சொல்லணும், மற்றும் சூர்யாவின் தம்பி சிவகுமார் அவர்களே, டி நகர்ல ஒயின் ஷாப்பு பான் பராக்கு இது வியாபாரம் குறைஞ்சதே அவரால் தான். எம்ஜிஆருடன் நடிக்கவில்லை, நடிகர் திலகம் சிவாஜியுடன் நடிக்கவில்லை என்று ஆதங்கப்படுகின்ற நடிகர்களெல்லாம் தங்களுடைய ஆதங்கத்தை தீர்த்து கொள்வது ஒருவருடன் நடிக்கும் போது மட்டும்தான். அப்படிப்பட்ட கௌரவத்தையும் பெருமையும் தன்னுடன் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் ஆட்சி அவர்களே, அன்றும் இன்றும் என்றும் மக்கள் மனதில் நிலையாக தனது நகைச்சுவை மூலம் ஒரு சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் எவர்கிரீன் நாகேஷ் அவர்களே, ஏத்தாப்புல இருக்கவங்க பலத்துல பாதி வாங்குற வரம் வாங்கினவர் தான் வாலி. அது மாதிரி இன்னைக்கு தனுஷ் போன்று இளமையுடன் இருக்கும் எங்கள் வாலி அவர்களே, ஒரு சாமானியனை கூட ஹீரோவாக நடிகனாக மாற்ற முடியும் என்று தமிழ்நாட்டிற்கு நிரூபித்த எங்கள் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களே, யானை விழுந்தா எந்திரிக்க லேட் ஆகலாம், நான் குதிரை உடனே எந்திரிப்பேன்னு சொன்னாரு. இந்த கரகோஷத்தையும் வரவேற்பையும் இந்த ஆதரவையும் பார்க்கின்ற பொழுது அது குதிரை அல்ல, 100 சிங்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே, தமிழ் சினிமாவை உலக அரங்கத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்லும் ஓயாத முயற்சியில் எப்பொழுதும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் எங்கள் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்களே, பெப்சி குடும்பங்களின் அன்பு இதயம் விஜயன் அவர்களே, எல்லாரும் பிலிம் காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க, உண்மையிலேயே பிலிம் காட்டிய எங்கள் பார்த்திபன் அவர்களே, நீங்களெல்லாம் இருக்கின்ற இந்த மேடை இன்னும் கௌரவம் பெறுகிறது, இன்னும் அலங்காரம் பெறுகிறது. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. கவாசாக்கி பஜாஜ்னு ஒரு பைக்கு, ஒரு சிங்கம் ஓடி ஓடி வரும், அது அப்படியே கிராஃபிக்ஸ்ல கவாசாக்கி பஜாஜ் 100cc மாறும். ஆனால் KB 100cc அந்த சிங்கம் கிராஃபிக்கான அது எங்க பாலச்சந்தர் சார் தான்.
என்ன அது 100 சிசி 100 படங்கள் சிசி கிளாசிக் சினிமாஸ், அதான் கேபி 100 சிசி. இன்னைக்கு ரஜினி சாரையும் கமலஹாசன் சாரையும் இணைத்து எந்த கொம்பனாலையும் படம் செய்ய முடியாது. அதை செய்த ஒரே கொம்பன் எங்கள் பாலச்சந்தர் தான். கொம்பன் பாலச்சந்தர் தான் சுருக்கி கேபின்னு வச்சிருக்கிறார். அவருடைய படங்கள்ல ஒரு டயலாக்னா முழக்கி நீட்டி சொல்ற விஷயங்களை சுருக்கமா ஆணி அடிச்ச மாதிரி நறுக்குன்னு சொன்னதுனால தான் பாலச்சந்தர் முத்திரைன்ற வார்த்தை வந்து விழுந்தது. உதாரணமா இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு கர்வமா இருக்காளே அப்படின்னு சுஜாதாவை பத்தி கேட்கும்போது, சுஜாதா ஃபோர் கிரவுண்ட்ல நின்று ஆடியன்ஸுக்கு சொல்ற மாதிரி ஒரு டைலாக், கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு கர்வமா இருக்கலாம், கர்ப்பமா தான் இருக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி நம்முடைய பத்மஸ்ரீ கமல் அவர்களை பார்த்து பூர்ண விஸ்வநாதன் சொல்லுவார் வறுமை நிறம் சிவப்பு படத்துல, இவன் பேச்சா பேசுறான், கொஞ்சம் விட்டா என்னையே அடகு வச்சிருவான், என் தலையவே அடகு வச்சிருவான். அது கமல் சார் சொல்லுவாரு, வைப்பேன் எவன் வாங்குவான் பார், எவன் வாங்குவான். உங்க ஒய்ஃபுக்கு மியூசிக்கை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சிந்து பேரவி கேட்கும்போது, சுஹாசினி கேட்கும்போது ஷார்ட்டை கட் பண்ணி போடுவாரு, கிலோ என்ன விலைன்னு சுலக்ஷனா கேட்பாங்க. அதாவது மியூசிக்னா கிலோ என்ன விலை, மியூசிக்கை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணை பற்றி ஒரு டைலாக் ஒரு வரியில சொல்லக்கூடியது. டைலாக்னா ஒரு 90 கட்டிங்க ராவா விட்ட மாதிரி இருக்கணும். என்ன வரவேற்பு, பாதி பேர் அதுல தான் இருக்கீங்க போல இருக்கு. அதை செய்தவர் எங்கள் கேவி தான். முதல்ல டைரக்ஷன் கார்டு போட்டு எல்லாரும் வந்து இப்ப ஒரு படம் ஒரு டைரக்ஷன் கார்டு போட்டவுடனே அதுக்கு மியூசிக்கெல்லாம் கொடுத்து பேங்க்லாம் கொடுத்து பண்றது வழக்கம். ஆனா முதல்ல இயக்குனருடைய கார்டை போடும்போது சைலண்ட் ஆக்குனார். ஏன்னா திரையில அவ்வளவு சவுண்டு வரும்னு அவருக்கு தெரியும் தியேட்டர்ல, அதனாலதான் திரையில அந்த சவுண்ட் ஆஃப் பண்ணார். அது எங்க கேபி. ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு சென்டிமெண்டான டயலாக்ல தான் ஆரம்பிக்கணுன்றத முதல்ல உடைத்தவர் கேபி சார் தான். எப்படி நீங்களே பாருங்களேன், ஒன்று வெற்றின்னு சொல்லணும், பையன் பாஸ் ஆயிட்டான்னு சொல்லணும், இல்லாட்டி மாட்டு மடிக்கிட்ட ஷாட் வைப்பாங்க. இதையே பாதிரி லிட்டரா நிறைய பால் கொடுக்கணுமா லட்சுமி அப்படிம்பாங்க. இந்த மாதிரி சென்டிமெண்ட் டயலாக்லேயே தமிழ் சினிமா வந்தது. ஆனால் தன்னுடைய முதல் படத்திலேயே நீர்க்குமிழின்ற டைட்டில் வச்சார், தப்புத்தாளங்கள் டைட்டில் வச்சார். ஏன்? சூப்பர் ஸ்டார் ரஜினியை அறிமுகப்படுத்துற அந்த ஷாட்ல சுருதி பேதம்னு வச்சார். ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டாரின் வளர்ச்சியை யாராலாவது தடுக்க முடிந்ததா? ஸோ இது மாதிரி இன்னைக்கு வந்து ஜனங்களின் கலைஞன் சின்ன கலைவாணர்லாம் என்னைய மக்கள் சொல்றாங்க. ஆனால் சென்டிமெண்ட்ஸ், மூட நம்பிக்கைகள், சினிமாவுக்கே இருக்கிற சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் உடைத்து தகர்த்தவர் எங்கள் கேவி தான். என்ன, நான் நிறைய பேசுவேன், நிறைய எழுதிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் பேசினா ரொம்ப இதாக இருக்கும். காதலை அழகழகா சொன்னவர். ஆனால் இன்னைக்கு காதல் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பொண்ணு போய் அவங்க அப்பாட்ட கேட்குறா, அப்பா நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன். உடனே அப்பா சொல்கிறாரு, பையன் என்னம்மா பண்ணுறான்? வயிற்றில் எட்டி உதைக்கிறான்பா. புரிஞ்சதும் புரிஞ்சுக்கோ, புரியாத நம்போ. அவ்வளோ அட்வான்ஸாக காதல் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த காதலை தெய்வீகமாக, நளினமாக, யதார்த்தமாக மக்கள் மனதில் பதியும் வண்ணம் சொன்னவர் எங்கள் கேபி. அதனால தான் ஏக் துஜே கேலியை வந்து நேஷனல் ஹிட் ஆச்சு. அந்த ஹிட்டை தொட்டுக்க வேற எந்த படமும் இதுவரைக்கும் வரல. அதுக்கு நீங்க ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாம். அப்படியே தொட்டிருந்தாலும் அதன் ஆரம்பம் ஏக் துஜே கேலியே தான் என்பது மறுக்க முடியாத உண்மை. எங்கள் கேபி எல்லாரும் ஹை ஜம்ப் குதிக்கும் போது லாங் ஜம்ப் குதிச்சிட்டார். கொஞ்சம் காலம் கடந்த படங்களை பண்ணியவர். வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு வாலி அவர்கள். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ரஜினி ரசிகர்கள், கமல் ரசிகர்கள் உட்பட அனைவருக்கும் என் அன்பு வணக்கம்.
சாதாரணமாக இந்த அழைப்பிதழில் நீங்கள் பார்த்துருக்கலாம், பாலச்சந்தரால அறிமுகப்படுத்தப்பட்ட 61 நட்சத்திரங்கள்னு இருக்கு. அது அந்த லிஸ்ட்டில் நான் இருக்கேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் 62வது ஆள் பாலச்சந்தரால அறிமுகப்படுத்தப்பட்டவன் நான் தான், ஒரு நடிகனாக. பொய்க்கால் குதிரை படத்தில் 22 வருஷத்துக்கு முன்னாடி என்னை போட்டார். எனக்கு நடிக்க வராதுன்னு. உமக்கு நடிக்க வருமா வராதாங்கிறத நான் தான் தீர்மானம் பண்ணவே தவிர நீர் தீர்மானம் பண்ணக்கூடாதுன்னார். படத்தில் கொஞ்ச காலம் நடந்தது. ஒரு நாள் ஒரு ஷாட்டு முடிஞ்ச உடனே உட்காந்துருந்தார். என்னங்க இப்படி அமைதியாக உட்காந்துருக்கீங்கன்னு. இல்லை, உங்களை தவிர இந்த சீனில் வேற யாராவது நடிச்சிருந்தா முண்டம்னு திட்டியிருப்பேன். உங்களை திட்ட முடியல, நீங்கள் பெரிய கவிஞர் அப்படின்னாரு. ஏன் பெரிய கவிஞர் முண்டம்னே திட்டலாமே அப்படின்னு சொன்னேன். உடனே அவ்வளோ சச்ச நைஸ் மேன், அவரை பற்றி இந்த இடத்துல எவ்வளவோ சொல்லலாம். அநேகம் பேர் பேசிய பிற்பாடு வெள்ளப்பிள்ளையாருக்கு வெள்ளப்பிள்ளையாரில் இருக்கிற வெள்ளத்தையே கிள்ளி நைவேத்தியம் என்ற மாதிரி பாலச்சந்தர் நடித்த படங்களை வைத்து அவரை பற்றிய ஒரு கவிதையை வாசித்து விட்டு நான் அமர்கிறேன். என் 40 ஆண்டு கால நண்பனே, பாலச்சந்தர் என்னும் நல்ல பண்பனே, நீ இயக்குனர் சிகரம், இளம் இயக்குனருக்கு அகரம். நீ இயக்குனர் சிகரம், இளம் இயக்குனருக்கு அகரம். நீ தொட்டால் தங்கம் ஆகும் தகரம். நீ தொட்டால் தங்கம் ஆகும் தகரம். உன் கண் பட்டால் பண்ணலாம் யாரும் பல லகரம். சுருங்கச் சொன்னால் நீ கால் முளைத்து கை முளைத்து நகரம் திரைப்பட நகரம். உலக புகழ் உற்றிருக்கும் கமல் ரஜினி, உலக புகழ் உற்றிருக்கும் கமல் ரஜினி, இந்த இருவரும் கேபி, நீ வளர்த்தெடுத்த பேபி. உலக புகழ் உற்றிருக்கும் கமல் ரஜினி, இந்த இருவரும் கேபி, நீ வளர்த்தெடுத்த பேபி. அது மட்டுமல்ல ஐயா, நீதான் 60 பேரின் வறுமை அழுக்கை வெளுத்த டோபி. 60 பேரின் வறுமை அழுக்கை வெளுத்த டோபி. உழைப்பால் உயர்ந்த மேதையே, மிக வியப்பானது உன் வாழ்க்கை பாதையே. வாழ்வே ஒரு நீர்க்குமிழி என்பார்கள். நீர்க்குமிழிதான் உனக்கு வாழ்வே தந்தது. வாழ்வே ஒரு நீர்க்குமிழி என்பார்கள். நீர்க்குமிழிதான் உனக்கு வாழ்வே தந்தது. ஆரம்பத்தில் நீ அரசு உத்தியோகமா சினிமாவா என போட்டு பார்த்தாய் பூவா தலையா. ஆரம்பத்தில் நீ அரசு உத்தியோகமா சினிமாவா என போட்டு பார்த்தாய் பூவா தலையா. சினிமாதான் என்று தீர்ப்பானதும் அடித்தாய் எதிர்நீச்சல், மதிப்பெண்கள் அள்ளினாய் 100க்கு 100. அடித்தாய் எதிர்நீச்சல், மதிப்பெண்கள் அள்ளினாய் 100க்கு 100. பல படங்கள் வாரக்கணக்காக ஓடி பார்த்தன வெள்ளி விழா. என்றுமே உன் எல்லைகள் உண்மை உழைப்பு எனும் 2 கோடுகள். என்றுமே உன் எல்லைகள் உண்மை உழைப்பு எனும் 2 கோடுகள். நீ அரங்கேற்றம் செய்ததுதான் அபூர்வ ராகங்கள். நீ அரங்கேற்றம் செய்ததுதான் அபூர்வ ராகங்கள். உன் படங்களில் வரும் பாத்திரங்கள் நிழலாக தெரிவதில்லை, நிஜமாக தெரிகின்றது. ஆம், நிழல் நிஜமாகிறது. நீ அவரவர்க்கு பிடித்ததை அறிந்து சப்ளை செய்யும் சர்வர் சுந்தரம். நீ அவரவர்க்கு பிடித்ததை அறிந்து சப்ளை செய்யும் சர்வர் சுந்தரம். ஆதலால் தான் ஐயனே, நீ புயலிலும் கவிழாத நாணல் ஆகிறாய். புயலிலும் கவிழாத நாணல் ஆகிறாய். நீ போராடி போராடி முன்னுக்கு வந்த மேஜர் சந்திரகாந்த். நீ எளிமையானவன், அதே நேரம் வலிமையானவன். 40 வயதுக்கு மேல் நீ நாடினாய் மன்மத லீலை. 40 வயதுக்கு மேல் நீ நாடினாய் மன்மத லீலை. 60 வயதுக்கு மேல் நீ பாடினாய் டூயட். இவையெல்லாம் ஒருவன் இளமையில் செய்ய வேண்டிய தில்லுமுள்ளு. இவையெல்லாம் ஒருவன் இளமையில் செய்ய வேண்டிய தில்லுமுள்ளு, பருவத்தில் போட வேண்டிய தப்பு தாளங்கள். காலம் தவறி இந்த காரியங்களை செய்ய மனதில் உறுதி வேண்டும். காலங்கள் தவறி இந்த காரியங்களை செய்ய மனதில் உறுதி வேண்டும். உனக்கு இருக்கிறது, உன்னால் முடியும் தம்பி. அனுபவி ராஜா, அனுபவி. எனினும் எனக்கு தெரியும் உன் நெஞ்சம் தண்ணீரில் ஒட்டாத தாமரை நெஞ்சம். எனினும் எனக்கு தெரியும் உன் நெஞ்சம் தண்ணீரில் ஒட்டாத தாமரை நெஞ்சம்.
அதன் நினைவில் அகலாது நிற்கும் அது அன்று போட்ட 3 முடிச்சு. அதன் நினைவில் அகலாது நிற்கும் அது அன்று போட்ட 3 முடிச்சு. நான் ரசிக்கும் குணாளா, குலமகள் ராஜத்தின் மணாளா, உன்னை நினைத்தாலே இனிக்கும், உன் முகம் பார்த்தாலே பரவசம். இப்படியெல்லாம் உன்னை பற்றி இன்னும் சொல்லத்தான் நினைக்கிறேன். ஆனால் சொல்லி முடியாதது உன் புகழ். உன்னை அடைத்து வைக்க என்னிடம் இல்லை ஒரு நூல்வேலி. உன்னை தன் தலைச்சன் பிள்ளையாய் எண்ணுகிறாள் கலைத்தாயான காவிய தலைவி. உன்னை தன் தலைச்சன் பிள்ளையாய் எண்ணுகிறாள் கலைத்தாயான காவிய செல்வி. அவள் தொடர்ந்து உனக்கு அருள்வாள், ஏனெனில் அவள் ஒரு தொடர்கதை. வணக்கம். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் குறித்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் என்று எளிமையாக சொன்னார் வாலி. பிறர் உயர்வை பார்த்து இன்பம் அடைகின்ற கேபியினுடைய அந்த குணாதிசயத்தை நினைத்துத்தான் அதை அவர் எழுதியிருக்க வேண்டும். அடுத்தபடியாக இனிய தமிழ் மக்களின் செவிக்கு தேன் பாய்ச்ச வருகின்றார் பாரதி ராஜா. என் இனிய தமிழ் மக்களே, இந்த விழா பொதுவாக நான் நினைப்பேன், இந்த விழாவிற்கு தெருக்களிலே போஸ்டர்களை பார்த்தேன். எங்கள் கேபி சார் மட்டும்தான் இருப்பார். அதுல கலை விழா, அவருக்கு ஒரு சகாப்தம் போட்டா, யாரையும் பெயர் கொடுத்து இன்னார் வருவார்கள், இந்த வாழ்த்துறை வழங்குவார்கள் என்று எதையுமே கிடையாது. என்றால் கேபி என்று சொன்னால் அந்த சூரியனுக்கு அருகில் அத்தனை பேர் வந்து நிற்க வேண்டும் என்பதுதான். இந்த திரையுலகம் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் வந்து நின்றிருக்க வேண்டிய மிகப்பெரிய விழா. திரையுலகம் சேர்ந்து மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட வேண்டிய ஒரு விழா. அத்தனை தகுதிகளையும் கொண்ட எங்களுடைய மிகப்பெரிய பீஷ்மன் பாலச்சந்தர் அவர்கள். நான் சொல்லுவேன், அந்த காலங்களில் தெருக்களில் எங்கேயாவது ஒரு போஸ்டர்ல பாலச்சந்திரன் பார்த்துட்டா அது என்னன்னு உடனே பார்த்துருவேன். அது படமாக இருந்தாலும் சரி, நாடகமாக இருந்தாலும் சரி. இன்னைக்கும் நான் பெருமையாக இந்த மேடையில் இருக்கிறேன், உங்களை பாராட்டுகிறேன் என்றால் உண்மையிலே எனக்கே புரியவில்லை எப்படி நான் இந்த வளர்ச்சிக்கு வந்தேன் என்று. அண்ணாமலை மன்றத்திலே நாடகம் எதிர்நீச்சல், இதுக்கு டிக்கெட் எடுக்க ஓடுவோம். உலகத்தில் தமிழ் சினிமாக்களில் கொட்டகைகளில் ஹவுஸ்ஃபுல் என்று போடுவான். தமிழ்நாட்டில் நாடகத்திற்கு ஹவுஸ்ஃபுல் போட்ட ஒரே சரித்திரம் பாலச்சந்தர் அவர்களுக்கு தான் உண்டு. ஹவுஸ்ஃபுல் போட்டு ஒரு 400 பேர் திரும்பி போயிட்டே இருப்பான். பிளாக்ல டிக்கெட் வாங்குறது சினிமாவுக்கு, பாரதி ராஜா பிளாக்ல எதிர்நீச்சலுக்கு டிக்கெட் வாங்கி அண்ணாமலை மன்றத்தினுடைய கடைசி சுவற்றிலே சாய்ந்து கொண்டு நாடகம் பார்த்தவன். அத்தகைய பெருமைக்குரியவன். எடுத்தால் மிகச்சிறந்த பெரிய உழைப்பாளி. ஒரு சகாப்தம் என்று சொன்னால் இன்னைக்கு அந்த உழைப்பு 47 வருடங்களாக உழைத்துக் கொண்டுதான் இன்னைக்கும் பார்ப்பேன். எப்படி சார், நான் ரொம்ப கொஞ்சம் உரிமையா ஒரு கலைஞன், திரையுலகத்தை சார்ந்தவன் என்பதை காட்டிலும் கொஞ்சம் தள்ளி அழுத்தமாக கொஞ்சம் நெருக்கமாக வைத்துக் கொண்டு கேட்பேன், எப்படி சார் இதெல்லாம் உங்களால முடியுதுன்னு. அதுக்கு ரொம்ப அப்படி அப்படி பல்ல கடைசியா என்னையா ரொம்ப கிண்டல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா உண்மையிலே எனக்கு வியப்பாக இருக்கும். பாரதி ராஜாவும் பாலச்சந்தருக்கு என்ன வித்தியாசம்? பாலச்சந்தர் நறுக்கு தெரித்தது போல் வசனம் எழுதுவார். கைவிரல் நகங்களை மிக சுத்தமாக வைத்திருப்பார். திருத்திய முடி, தெளிவான ஒரு நல்ல கண்ணாடி, தெளிந்த பார்வை, சட்டை அந்த பேண்ட் போட்டு நீட்டா வருவார். எதையுமே திருத்தமாக செய்வார். நீங்கள் ஒரு அறிவுபூர்வமான திருத்தமானவர். நான் ஒரு காட்டுப்பூ மாதிரின்னு சொல்றேன். இது ஒரு இது மாதிரி. இதற்கு இலக்கணமே இல்லாமல் வளர்ந்தவன், அவர் இலக்கணங்களோட வளர்ந்தவர். இதுதான் பாரதி ராஜாவும் பாலச்சந்தருக்கு வித்தியாசம் சொல்லுவேன். இந்த பூமியில், இந்த திரையுலக பூமியிலே என்னை விதையாக நட்டு வைத்தது நான் என் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய ராஜகன் அவர்கள். அது விதை முளைத்த உடனேயே, அந்த செடி முளைத்து நின்ற உடனேயே முதல் முறையாக உரமும் தண்ணியும் ஊற்றிய கை பாலச்சந்தருடைய கை. 16 வயதிலே படம் முடிவதற்கு முன்னால், வெளியிடுவதற்கு முன்னால் நண்பர் கமலஹாசனுடைய என்னுடைய அழைப்பின் பேரில், எங்களுடைய அழைப்பின் பேரில் வந்து படம் வெளியாவதற்கு முன்னே படம் பார்க்கிறார். படம் பார்த்து முடித்து விட்டு அந்த மனிதன் சொன்ன வார்த்தை இன்றும் என் இதய நாளங்களிலே ஓடிக்கொண்டு, அதுதான் எனக்கு உற்சாகம். சொன்னார், யூ ஆர் கோயிங், படத்தை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்கன்னு கேட்க கூட என்னால் முடியல.
படம் பார்த்து வெளியே வந்தாரு. இட் இஸ் thundering in my heart. இது இடி இடிக்குதுன்னாரு. You are going to hit the headlines of this country. என்னால இன்னும் மறக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய மேதை, நான் அண்ணாந்து பார்த்த ஒரு மனிதன் என்னை எவ்வளவு பெருமையாக அங்குதான் நீங்கள் மிக உத்தமமான கலைஞன், இன்னொரு கலைஞனை வரவேற்று இந்த தமிழ்நாட்டுக்கு கை கொடுத்தீர்களே, என் தந்தை ஸ்தானத்துக்கு மேலாகி விட்டீர்கள். அந்த உரம் உங்கள் விழுதுகளில் நானும் ஒரு விழுது என்று சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன். நிலம் உள்ள அளவும், நீர் உள்ள அளவும், காற்று உள்ள அளவும், தமிழ் உள்ள அளவும், இந்த யுகம் உள்ள அளவும் உன் பெயர் நிலைத்திருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.